திடீர்னு ஒரு நாளைக்கு ஞானோதயம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞானோதயம் வந்து சில பல வேலைகள நான் செஞ்சிருக்கேன். அது என்ன வேலைன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்கப்பா. அதுக்கு முன்னாடி நாங்க எங்க கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு கிளம்பிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா வேலைக்கு கிளம்பிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து வீட்டு வேலைய கூட நான் பொறுமையா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு லெத்தாஜிக்கா இருந்துக்குவேன். ஆனா, கஸ்டமர் ஃபோன் பண்ணி சிலிண்டர் ஃபிட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வீட்ல உட்கார்ந்தா என்னால இருக்கவே முடியாது. முதல்ல போய் அந்த வேலைய முடிச்சது என்னால திருப்தியா இருக்கும். இன்னைக்கு ஒரு 4 சிலிண்டர் ஃபிட் பண்ணணும்னு கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால போய் கடகடன்னு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு, நம்ம கோட்டை மாரியம்மா எவ்வளோ வீரமா உட்காந்துருக்காங்க பாருங்க. அது மாதிரி எனக்கு ஒரு தைரியம் இருக்குங்க மனசுக்குள்ள. சரின்னு அவங்களையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ முருகருக்கு உகந்த நாள் இல்லையா, அதனால பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வெட்டில எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஞானோதயம் வந்த வேலை என்னன்னா இந்த வேலை தாங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வைக்கிற இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருந்தது. முதல்ல போய் உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி போ இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பக்கம் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு மாவையும் அரைச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு அந்த மாவு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், அதனால அந்த கலரில் இருக்கு. மாவை அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ கரைச்சா கூட காலைல புளிக்குமான்றது தெரியல. ஆயில் பாத்திரம்லாம் எடுத்து போட்டிருக்கேன். விளக்கிட்டு நைட் டின்னர் பண்ண ஆரம்பிச்சாச்சுப்பா.